ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்ம சின்னதா ஒரு ரெண்டு சாங் போயிட்டு வச்சு கடந்து போகலாம். இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்த பாரத்தை நீக்கும் தேவா, இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்த பாரத்தை நீக்கும் தேவா, போதும் என் சஞ்சலங்கள், போதும் என் வேதனைகள், இணையாற்றி தேற்றும் தேவா, இந்த நிலைமையை மாற்றும் தேவா, இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, இந்த பாரத்தை நீக்கும் தேவா, மழை போன்ற சோதனைகள் என்றும் மாறாத கோரங்கள், கருணை காட்டும் தேவா, தாங்க வேலனை தாரும் தேவா, கருணை காட்டும் தேவா, தாங்க வேலனை தாரும் தேவா. ஆமா டாடி, ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே, எங்கள் கஷ்டங்கள், எங்கள் பாரங்கள், எங்கள் சஞ்சலங்கள், எங்கள் கண்ணீர்கள், எங்கள் துக்கங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் விரோதத்தில் அடுத்த எந்த பாரம் வந்தாலும் ஆண்டவரே, அதை மாற்றி போட்டு ஆண்டவரே, சங்கீத தாவீது சொல்ற ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள், நாங்கள் துன்பப்பட்ட கண்ட வருஷங்களை சரியா மகிழ்ச்சியாக ஆண்டவரே. அப்பா, எங்களை அழுத்துக்கிற எந்த ஒரு காரியமும் நீக்கி போட்டு ஆண்டவரே, எப்பொழுதுமே எங்களை கத்தருக்குள்ள சந்தோஷமா வைங்க ஆண்டவரே. அப்பா, கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருந்த எங்களுக்கு பலன் ஆண்டவர், அது எங்களுக்கு ஆரோக்கியம் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட காரியம் நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. நெஞ்சோ துதிக்கிற சுவாமி ஆண்டவர். நம்ம ஜெபத்துக்கு கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் +19 21 வரைக்கும். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கர்த்தர் சொல்ற, பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில பூமிக்குரிய ஐஸ்வர்ய காரியங்களை, அதாவது பொண்ணும் வெள்ளியும், அவங்க தேவையான இந்த காரு, இந்த பங்களா, அதுதான் வாழ்க்கையில முக்கியம்னு சொல்லி அதை சார்ந்து வாழ்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லி அதை சேர்த்து வச்சு அது இருந்தால் போதும், நம்ம உலகத்துல எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம், நம்ம உலகத்துல எல்லாம் ஜெயிச்சலாம், நம்மளுக்கு எல்லாம் இது இருந்தாலே நம்ம உலகத்துல நம்ம எப்படின்னா சந்தோஷமா வாழலாம், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அதை சார்ந்து வாழ்றாங்க. அதை சார்ந்து வாழ்ந்து தேவனுடைய மகிமை ஏந்து போறாங்க, தேவனுடைய வல்லமை ஏந்து போயிடுறாங்க. அர்த்தம் சொல்றாரு, பூமியில உங்க பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்க, ஆனா பரலோகத்துல உங்க பொக்கிஷங்கள் சேர்த்து வைங்க, அங்க பூச்சியும் இல்லை, அங்க துருவும் இல்லை, அங்க திருடவும் இல்லை, அது கொள்ளையிடவும் முடியாது. அது எது கொள்ளையிட முடியாது? ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தருக்கென்று நீங்க அவரோட மகிமை, அவருடைய கிருபை, அவர் கொடுத்த தாளந்து, அவருக்காக நீங்க அனுதினமும் ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்லுது, இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தாங்க பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். இதுதான் கர்த்தர் சேர்த்து வைக்க சொல்றாரு. இதை நீங்க எது நீங்க அவ்வளோ அதிகமா நீங்க ஆவிக்குறையில கர்த்தர்கிட்ட நீங்க கிட்டி சேரும் அவருடைய கிருபையோ இதெல்லாம் நீங்க கர்த்தர்கிட்ட அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறீங்க. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அது நீங்க எங்க இருக்கிறீங்களோ உங்க இருதயம் அங்கேயே இருக்குங்க. அது ஒரு நாள் அழிந்து போகுது, கர்த்தர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அநேக பேர் வாழ்க்கையில என்ன பண்றாங்க, இதுதான் முக்கியம்னு சொல்லி தேவனுடைய மகிமை இழந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த இந்த பூமியில எல்லாமே அவங்க ஆதாயப்படுத்தி கொண்டால அங்க ஜீவன் போயிடுச்சுன்னா லாபம் என்னங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது 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 சார்ந்து வாழ்ந்த தேவனுடைய மகிமை இழந்து போறாங்க, தேவனை அறியாம வாழ்றாங்க. நம்மளோட வாழ்க்கையில அதாவது இந்த பணமும், இந்த வெள்ளியும், இந்த காரும், இந்த பங்களோ, நம்ம அதை சார்ந்து வாழாம கர்த்தருடைய மகிமை மட்டும், தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவர் கொடுத்த சித்தத்தை நம்ம செய்து, அவர் கொடுத்த வேலை நம்ம செய்வது, அது மட்டுமே ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்வது, அது மட்டுமே அன்னிதினமும் செபிக்குது, பைபிள் வாசிக்குது, கர்த்தருடைய வேலையை மட்டும் நம்ம சார்ந்து வாழ்வது மட்டும், அதை செய்யும் போது நிச்சயமா சொல்லுவோம், அதுதாங்க பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அதுதாங்க நீங்க பரலோகத்துக்கு போனாலும் அது உங்க கூடயே வரும். இந்த பொண்ணும் இந்த வெள்ளியும் அழிந்து போகிற பொருள் ஒண்ணுமே வராதுங்க. ஆனா இந்த பூமியில காசு பணம் முக்கியம்தான். ஆனா அதை சார்ந்து வாழாதீங்க. கடவுள் கொடுக்குற காசு பணம் நமக்கு முக்கியம்தான். ஏன்னா அது மூலியமா இது தேவை, அதை வாங்கிக்கலாம். அது முக்கியம் தான் கத்து. ஆனா அதை சார்ந்து வாழாதீங்க. அதெல்லாம் முக்கியம். அதுக்கு மேல நம்ம தெய்வம் தாங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் தான் நமக்கு முக்கியம்.
அவரை சார்ந்து வாங்க, எப்பவுமே அவரை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் அதாவது நம்ம வாழ்க்கையில எது இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு சந்தோஷத்த குடுக்காது. அநேக பேர் வாழ்க்கையில அதாவது இந்த பணமும், இந்த இந்த வெள்ளியும், இந்த பொண்ணும் சேர்த்து வச்சு அவங்க என்ன பண்ண தூக்கம் இல்லாம, திருடன் வந்து எப்போ திருடிட்டு போயிடுவான், எப்போ கொள்ளடிச்சு போவான், அந்த பயத்திலே பாதாளம் வாழ்ந்து, அவன் அதிலேயே பல வியாதிகள் அவங்களுக்கு வியாதிகள் வந்து இந்த அதனாலேயே அவங்களுக்கு பல வியாதிகள் வருதுங்க. ஆனா, நீங்க அதெல்லாம் அழிந்து போகிற பொருளுக்காக நீங்க அத சார்ந்து வாழாதீங்க. ஆனா, தேவன் அழியாத அவர் நித்திய பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்குது. அத சார்ந்து வாழுங்க. அதுதான் உங்க 1000 தலைமுறை வருஷம் அவங்க சந்தோஷமா இருக்கிற பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்குதுங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு அதுக்கு என்ன வழி? அத தேடுங்க. அதுதான் கர்த்தரோட ஆவிக்குரிய அவரோட வல்லமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய சித்தத்த செய்யுங்க. அவருடைய வேலைய செய்யுங்க. அதுதான் நம்மள பரலோகம் கொண்டு போகும். நீங்க அத சார்ந்து வாழுங்க. ஒரு நாள் இந்த வெள்ளியும் பொருளும் அதை சார்ந்து வாழாதீங்க. இந்த ஜெபத்தோட தேவன் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே ஆமென்.